டேஸ்டியான குயிக்காக செய்யக்கூடிய வெண்டைக்காய் போட்டு எள்ளு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெறும் கடாயில் 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பெள்ளு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கருப்பெள்ளு, ஒரு 15லேருந்து 20 மிளகு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அதையும் அதோட போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. உளுந்து நல்லா செவக்கணும், அதே மாதிரி எள்ளு நல்லா வெடிக்கணும். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு வறுத்துட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா அந்த சூட்லேயே கடுகும் வெடிச்சிரும், அது மாதிரி வெந்தயமும் நல்லா செவந்துடும். இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகும் உளுத்தம்பருப்பும் தாளித்து கொட்டிக்கோங்க. வெண்டைக்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொரியலுக்கு கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. வெண்டைக்காய் இல்லைன்னா வெண்டைக்காய் வத்தல் போடலாம், கத்திரிக்காய் வத்தல் போடலாம், பூண்டு, சின்ன வெங்காயம் எது போட்டாலும் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி விட்டுட்ருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காய பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா குழம்பு சுண்டணும். கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா குழம்பு நல்லா சுண்டிடும். குழம்பு நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டிங்கன்னா எல்லா அந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் ஈக்குவலைஸ் பண்ணிவிடும். அதனால கொஞ்சமாக வெல்லம் போட்டுட்டு கடைசியில் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை போட்டு பிச்சு போட்டுட்டு குழம்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் ஃபுல்லாக அதில் குழம்புல இறங்கிடும். ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் தொட்டுக்கிறதுக்கு அவரைக்காய் பாசிப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். தேங்காய் போட்டு பொரியல், சாதம், சுட்ட அப்பளம் போட்டு சாப்பிட்டாலே இது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த குழம்பு எங்கள் அம்மா தாங்க சொல்லி கொடுத்தாங்க. இதை எங்கள் அம்மா வெண்டைக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.